வணக்கம். இந்த வீடியோல நம்ம கேபி சிஸ்டம் யூஸ் பண்ணி கேபி ஹொராரியில ஒரு ப்ரெடிக்ஷனை பார்க்க போறோம். இம்பார்ட்டண்டா இந்த ப்ரெடிக்ஷன் எதை பத்தி அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பணம் திரும்ப வருமா அப்படின்றது தான் கொஷன். வந்தா எப்போ வரும் அப்படின்ற ஒரு கொஷன். நம்ம எல்லா கொஷனையும் பர்த் ஹாரோஸ்கோப்ல செக் பண்ண முடியாது. குறிப்பா இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம பர்த் ஹாரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. அந்த மாதிரி கொஷன்ஸுக்கு நம்ம கேபி ஹொராரியை தான் காஸ்ட் பண்ணணும். இன்னும் சிலருக்கு பர்த் டைம் வந்து அக்யூரேட்டா தெரியாது. ஸோ 8:30 மணியா இல்லை 9:30 மணியா ஒரு கன்ஃபியூஷன், இல்லை 8:30 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ள பிறந்திருப்போம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கேபி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பின்பாயிண்டான டைம் இருக்குது அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக வரும் ப்ரெடிக்ஷன். அல்லது ஒரு 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன அப்படின்ற பட்சத்தில் எஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், அப்பவும் ப்ரெடிக்ஷன் வரும். பட் ஒரு 20 நிமிஷம் தாண்டி ஒரு அரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றப்போ கேபி சிஸ்டமில் ப்ரெடிக்ஷன் அக்யூரேசிக்காக பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம கேபி ஹொராரியை தான் காஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், டைம் கரெக்டாக இல்லை அப்படின்றோம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேபி ஹொராரியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி காஸ்ட் பண்ணது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரியா? ஸோ இவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த பணம் திரும்ப வருமா அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ராகாஸ் ஆஸ்ட்ரோ ஆப்பில் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எஜுகேஷனுக்கு பார்க்குறீங்கன்னா கலர் வித்தியாசம், ஜாப் ஃபினான்ஸுக்கு பார்க்குறீங்கன்னா கலர் வித்தியாசம், மேரேஜுக்கு பார்க்குறீங்கன்னா கலர் வித்தியாசம், சைல்டு பர்த்து, ஹெல்த்து, ட்ராவல், லிட்டிகேஷன், ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கலர் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஃபினான்ஸுக்கு பார்க்குறதுனால ஃபினான்ஸோட பட்டனை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் அந்த பட்டன் இருக்குது. ஸோ ஃபினான்ஸோட பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே கஸ்ப் பார்த்துட்டேன். நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு கேபி சிஸ்டமில் கஸ்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஸோ நமக்குன்னு வர்ற பணத்தை வந்து நம்ம 6th கஸ்பை தான் பார்ப்போம். ஸோ 6th கஸ்ப் வந்து இங்கே யாருன்னா ஜூபிட்டராக இருக்கிறாங்க. சரியா? ஸோ ஜூபிட்டர் இங்கே எங்கே செட்டிலாக இருக்காங்கன்னா 9th ஹவுஸ். சாட்டன் அதுக்கு நட்சத்திரலோட எங்கே செட்டிலாக இருக்காங்கன்னா 5th ஹவுஸ். 9th ஹவுஸ் என்ன சொல்லும்? 9th ஹவுஸ் வந்து வெறும் சப்போர்ட்டர் மட்டும்தான். ஸோ பணம் வரும் அல்லது வராது அப்படின்ற ப்ராமிஸ் வந்து 9th ஹவுஸால் கொடுக்க முடியாது. அது ஒரு சப்போர்ட்டர் மட்டும்தான், ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ 9th ஹவுஸ் வந்து இங்கே ஒன்றும் சொல்லலை. பட் பணம் வந்தால் எந்த மாதிரி வரும் அப்படின்னா பார்கெயின் பண்ணி வரும். சரியா? இப்போ நமக்கு யாரோ 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கேபி ஹொராரி போடுறப்போ 9th ஹவுஸ் வருதுன்னா அப்போ நமக்கு 75,000 80,000 இந்த மாதிரி ஒரு பார்கெயின் பண்ணி கம்மியாக தான் வரும் காசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுது ஜூபிட்டர். அண்ட் அவங்களினுடைய நட்சத்திர லார்ட் வந்து 5th ஹவுஸ். ஸோ 5th ஹவுஸ்னா நமக்கு நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். பணத்துக்கு அதுக்கு நல்ல ஹவுஸ் இல்லை, நமக்கு நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதை நான் இன்னும் இங்கே டீட்டெயில்டாக வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்லையும் கூட நீங்கள் பார்க்கலாம் ராகாஸ் ஆஸ்ட்ரோ ஆப்பில். ஸோ இங்கே நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே ஓவராலாக எல்லா விஷயத்துக்கும் இன்க்ளூடாக இருக்கும். ஜாப்லேருந்து அப்புறம் பிஸ்னஸ்லேருந்து எல்லா ஒரு விஷயத்துக்கும் இங்கே இன்க்ளூடாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் அப்படின்ட்டு பர்டிகுலராக சம்மந்தப்படுறதுக்கும் இந்த 5ஆம் பாவம் அப்படின்னா நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமுமே கூட இன்க்ளூடாக இருக்குது. சரியா? ஸோ நஷ்டம் அப்படின்றத சொல்லிடுச்சு, நமக்கு வர வேண்டிய பணம். இவங்க கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க, காசு கொடுக்கலன்னா கேஸ் போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ கேஸ் போட்டால் என்ன நடக்கும்? நம்ம யாரையாவது ஹையர் பண்ணி வாதாட விடணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும்? பணம் செலவு தான் ஆகும். ஸோ அகெயின் லாஸஸ். சரியா? ஏற்கனவே இங்கே ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் என்ன சொல்கிறாங்க, பணம் வந்து பார்கெயின் பண்ணி தான் வரும், குறைவாக தான் வரும் அப்படின்ட்டு சொல்லுது. பணம் வந்து பார்கெயின் பண்ணி குறைவாக தான் வரும் அப்படின்ட்டு. அங்கேயே ஏற்கனவே நஷ்டம் ஆயிடுச்சா இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நான் 1,00,000 சொன்னேன். இப்போ ஒருவேளை இவங்க 5 லட்சம் கொடுத்துருக்காங்க, அவங்க 3 லட்சம் தான் என்னால் இப்போ தர முடியும், நான் 3 தான் தருவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே அங்கே நஷ்டம் தான். ஒரு 2 lakhs ஒரு 1.5 lakhs கிட்ட நஷ்டம் தான் அவங்களுக்கு. அதையும் மீறி அவங்க கேஸ் போட்டு லீகலாக அப்படி இப்படின்னு போகிறப்போ அதுக்கான ஒரு செலவுமே இருக்கும் இல்லையா? ஸோ அகெயின் அங்கேயும் இந்த ஒரு 5th ஹவுஸ் என்ன சொல்லிடுது? நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுது இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தில். சரியா? ஸோ ஆன் த ஹோல் அந்த ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வர வேண்டிய பணம் கொஞ்சமாக தான் வரும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டே படும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் உங்களுக்கு நஷ்டம் இருந்தே இருக்கு அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்.
மூணாவது பாயிண்ட் இல்லை நான் வந்து லீகலாக போகிறேன் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ எஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு, அந்த செலவும் அகைன் உங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் இவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஆங்கிள் இருந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஸோ 7th கஸ்பு பார்ப்போம். அங்கே வந்து புதன் வந்திருந்தாங்க. புதன் அப்படின்னாலே அங்கிள் வருவாங்க. சரியா? அங்கிள் இல்லைன்னா ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க ஆவாங்க புதன் அப்படின்னா. ஸோ சொந்தக்காரங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, புதன் அப்படின்ற ஒரு காரகத்துவம் அங்கே வந்தாச்சு. அண்ட் புதன் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து 8th ஹவுஸ். 8th ஹவுஸ் அப்படின்னாலே அவங்களே ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை அப்படின்ட்டு, அவங்களே சங்கடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். அவங்களே ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம் 8th ஹவுஸ் அப்படின்றது. அப்புறம் நிறைய விஷயத்த ஹைட் பண்ணுவாங்க, பொய் பொய்யா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட சொல்லும். ஏன்னா புதன் அப்படின்றது பேசுறது இல்லையா? பேசுறது அப்படின்றப்ப அங்கே 8th ஹவுஸ் வருதுன்னா ஹைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்த மறைக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்லுது இங்கே. நெக்ஸ்ட் புதனினுடைய நட்சத்திர லார்டு ஜூபிட்டர். அகைன் நீங்க என்ன சொல்றாங்க? 9th ஹவுஸ் சொல்றாங்க வித் 2nd ஹவுஸோட. அப்போ அவங்க ஆங்கிள் இருந்து நம்ம யோசிக்கிறப்ப என்ன வருதுன்னா, இப்போ நமக்கு பணம் வரும் அப்படின்றது நம்ம சைட்ல இருந்து வந்துருச்சு. அவங்க சைட்ல இருந்து 9th ஹவுஸ் காமிக்குது அப்படின்றப்போ அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி நமக்கு தருவாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி நமக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த 9th ஹவுஸ். நெக்ஸ்ட் எப்போ வரும், எந்த டைம்ல வரும், அதுவுமே இம்பார்ட்டன்ட். கேபி சிஸ்டமினுடைய பியூட்டியை ஈவெண்ட்டை பின் பாயிண்ட் பண்றது இல்லையா, டைமை வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்க்கறது வந்து புதனினுடைய அந்தர்புக்தியில. அண்ட் இங்க நீங்க மெயினா அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? எந்த இடத்துல அதிகமா கிரீன் இருக்கோ அந்த இடத்துல வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்பேரிட்டிவ்லி புதன்லையும் சூரியன்லையும் மட்டும்தான் அந்த அதிகமான கிரீன் கலர். என்னதுடா அந்த கிரீன் கலர் அப்படின்னா இந்த 2, 10, 9, 11. ஸோ இது வந்து பணம் வர்றதுக்கு ரொம்ப குட் காம்பினேஷன்ஸ் இது. ஸோ இந்த 2 இடத்த விட்டு வேற எங்கேயுமே அதிகமான ஒரு இது இல்லை. ஸோ 2nd ஹவுஸோட சேர்ந்து இல்லை. இங்க பாருங்க 10 இல்லை, 2, 6, 9, 11 இருக்கு. பட் இங்க 7, 7 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 7 அப்படின்னு இருந்தா நமக்கு வராது பணம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் இங்க குருலையும் இல்லை, சுக்கிரன்ல இல்லை, சனில இல்லை, ராகுல இல்லை, கேதுல இல்லை. ஸோ எங்க இருக்கு? வெறும் இந்த இடத்துலையும் தான் இருக்கு. ஸோ நல்ல வேளை சூரியனுடைய புக்தி நடக்குது, புதனினுடைய அந்தர்புக்தி நடக்குது. ஸோ அந்தர்புக்தி முடிகிறதுக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். முதலே கஸ்பு சொல்லிடுச்சு டெஸ்டினி கொஞ்சமாக தான் வரும் அப்படின்ட்டு. அந்த கொஞ்சமாவது எப்போ வரும் அப்படின்றது தான் இந்த புதனினுடைய அந்தரம் சொல்லுது. ஸோ செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. இல்லை நான் வாங்க மாட்டேன், நீ கொஞ்சமாக கொடுத்தாலாம் நான் வாங்க மாட்டேன், நீ மொத்தமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டா இந்த கேத்து அந்தர்புக்தி வர்றப்போ இங்க ஒண்ணுமே இல்லை, காசு வர்றதுக்கான காம்பினேஷன் இங்க இல்லை. ஓகே, ஸோ கஷ்டம். ஸோ வர்றதை இந்த ஒரு அந்தர்புக்தியில வாங்கி வச்சுக்கணும். அப்புறமா மறுபடியும் பேசி 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 போராடணும் எப்போ தருவ மிச்சத்தை அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும் கேபி சிஸ்டம் யூஸ் பண்ணி, குறிப்பாக கேபி ஹொராரியில். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் பை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராகாஸ் ஆஸ்ட்ரோ ஆப் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கேப் விடாமல் டைப் பண்ணுங்கள், ராகாஸ் ஆஸ்ட்ரோ அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 ட்ரையல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களோட பர்த் ஹாரோஸ்கோப்பை போட்டு பாருங்கள். நீங்கள் பிரஷ்னா சாஸ்திரா கேபி ஹொராரியுமே கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் கோர்சஸ் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆப்லேயே உங்களுக்கு கோர்ஸுமே கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இவ்வளோ விஷயம். அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டே போவோம் ஃப்யூச்சரில். ஸோ தேங்க்யூ.